அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஊட்டி போன வீடியோ தான். ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு போடுறீங்கன்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஊட்டி போயிட்டு வந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை. அதனால கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ண முடியல. அதாவது ஊட்டிக்கு வந்துட்டோம். ஊட்டிக்கு வந்து நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கு வந்து உண்மையாகவே சூப்பரான ஒரு இடம் தான். கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணும்போது பயமாக தான் இருக்கும். கீழே பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் குண்டாவே இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேயும் வீடுகள் தான் இருக்குது. ஆனாலும் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இது தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருந்தோம். வெளியே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்போ இதுவே இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் 14 பேர் இருக்கிறோம். 14 பேருக்கும் எங்களுக்கு இந்த இடம் வந்து பத்தாது. 3 ரூம் தான் இருக்குது. 3 ரூமுமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து இருந்துச்சு. பக்கத்தில் ஹோட்டல் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அவங்க ஆர்டர் பண்ணி தரலாம், அங்கே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஹோட்டல்லனா நம்ம என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே தங்கலை. அதுக்கப்புறமா இன்னொரு இடம் வந்து பார்த்தோம். இது மெயின் ரோட்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயே தான் வந்து தங்கியிருக்கோம். வந்த உடனே ஒரு ஆள் உறங்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு வந்த உடனே தூங்கின ஆள் தான். அடுத்த நாள் தான் அவங்க எழும்புனாங்க. அது வரைக்கும் எழும்பவே இல்லை. நாங்கள் தான் வந்து சரி அப்போ தூங்குறவங்க தூங்கட்டும், வந்த நாள் ஏன் வேஸ்ட் பண்ணணும், இருக்கதே ஒரு நாள், இந்த நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே நாங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து அங்கே தனியாக தான் போகிறோம். தனியானா அங்கே தம்பி ஃபேமிலி இருக்காங்க. அவங்க, எங்கள் அப்பா அம்மா, என் வீட்டுக்கார் மட்டும்தான் வரல. எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். மணி எத்தனை மணி, 4 மணி ஆயிட்டு. நான் அதில் சரி 4 மணி இல்லை 3 மணி தான் இருக்கும்னு நினைக்காம சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பும். சாப்பிட்டுட்டு எங்கேயா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். அதாவது இனியும் எப்படியும் சாப்பிட்டுட்டு 3:30 மணி 4 மணி ஆகும். ரொம்ப இடம் சுற்றி பார்க்க முடியாது, வேணால் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம், அப்போ போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து போட்டிங் நம்ம வந்து டிரைவர்லாம் வந்து தூங்கிட்டதுனால கார் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் தான் போட்டிங் போயிருந்தோம். இங்கேருந்து ஆட்டோவுக்கு 200 வாங்கிட்டாங்க. ஒரே ஆட்டோவில் எல்லோரும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தோம். ஒரு ஆட்டோவில் எல்லோரும் போக முடியாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி 200 கேட்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி போட்டிங் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டிங் வந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தண்ணி ஆழமாக இருக்குமா என்னென்னலாம் தெரியல. ஆனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சையாக ஏதோ ஸ்மெல் அடித்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்படி தரையில் போகிறதுக்கும் நம்ம காரில் பைக்லலாம் போகிறதுக்கும் தண்ணியில் போகிறதுக்கும் என்னமோ தெரில, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக பயம் தெரியலை, ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சுற்று அப்படியே சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இன்னொரு சுற்று போகணுமான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம், ஒரே சுற்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். போட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ஒரு ஆளுக்கு, பெரிய ஆளுக்கு 100, சின்ன பிள்ளைங்களுக்குமே 100 தான். அப்படியே சுற்றிட்டு எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மணி இப்போவே 5:15 மணி ஆகிட்டு, கொஞ்சம் இருட்டுனது மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, அதனால் ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தா விளையாடாமல் வரவே மாட்டாங்க. அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாவது அதில் இருத்திட்டு அது வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் அப்புறமா திருப்தி ஆவாங்க. இதுக்குமே வந்து 100 டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து வெளியே கிளம்பி அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே பிள்ளைங்களெல்லாம் விளையாட வச்சுக்கிட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு அப்புறமா ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு, ஏதாவது அங்கே என்ன இருக்கும்னு, அவிச்ச கடலை, அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ரோல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இந்த இடத்துல நின்று ஐ லவ் ஊட்டின்னு எழுதியிருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கவே முடியலை. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ அதில் தான் வரவங்க எல்லாருமே அதில் தான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் வரை வெயிட் பண்ணியிருப்போம். சரி சும்மா எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு இதில் பார்த்தா எடுக்கவே முடியல. சரி அப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருந்து எடுப்போம் அப்படின்ட்டு
அந்த இடத்த விட இது அந்த இடத்துல ரொம்ப ஃபோட்டோக்கு பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்து, அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா கிட்ட தான் செல் எடுத்து வீடியோ எடுக்க கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாட்ட நான் இப்போ தான் செல்லை கொடுத்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வீடியோலாம் ரொம்ப எடுக்க தெரியாது. சரி அப்போ எடுத்துதாங்கன்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா வந்து எடுத்தாங்க, பரவாயில்ல, நல்லா தான் எடுத்திருந்தாங்க. நான் எல்லாமே ஆன் பண்ணி தான் கொடுத்தேன், இல்லைன்னா ஆன் பண்ண தெரியாது. எங்கள் அப்பா தான் வீடியோ எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி அதில் இந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம விடலை, நேரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தா அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. புறாக்கள்லாம் அதிகமாக பறக்கிறது, கொஞ்சம் குளிராக அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி அதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் ஒரு வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ எடுக்கிறதா என் பொண்ணு தான் எடுத்துகிட்ருப்பா. இது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வர அந்த வீடியோ நான் போட்டிருந்துப்பேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இடம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. மாதத்தில் ஒரு நாள் வர போகலாம், ஆனால் நம்ம உடம்பு தான் தாக்கு பிடிக்காது. இப்போ போயிட்டு வந்தே எல்லாம் உடல் காய்ச்சல் அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இனி நமக்கு ப்ரோக்ராம் வேறு அதிகமாக இருக்கும். அதனால் இனி ஒரு இடமே நமக்கு இப்போதைக்கு போக முடியாது. இனியெல்லாம் போகணுன்னா ஆனி மாதம்தான். சரி நைட் ஆகிடுச்சி, சரி அப்போ இனி ஏதாவது டீ ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு, நைட்டுனா ஒரு 6:30 7 மணி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அங்கே ஒரு கடையில் டீ கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பவே மணி 9 மணி ஆச்சு. 9 மணி ஆச்சுன்ட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லா கடையுமே பூட்டிட்டாங்க. ரொம்ப கடைகளே இல்லை, டீ கடையே இல்லை. 9 மணிக்கு டீ கடையும் இல்லை, ஹோட்டலுமே வந்து 9 மணிக்கு வந்து ரொம்ப இல்லை. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒரே ஒரு ஹோட்டலில் திறந்து அவங்களும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோஸ் பண்ணும்போது அந்த டைமில் தான் போனதுனால சரி உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதாவது தோசை தான் கிடச்சி எல்லாத்துக்குமே, அது மட்டும்தான் இருந்துச்சு, வேறெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 9 இருக்கும். ஆனால் 9 மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் செம்மையாக குளிர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் வெளியே வரக்கே கஷ்டமாக தான் இருந்தால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன பிறகு யாருமே கேட்கல. என்ன வலுக்கட்டும், உனக்கு வேண்டாம்னா போ, பிள்ளைங்களுக்குலாம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசையும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் போட்டு கொடுத்தாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களுடைய சாப்பாடு. ஊட்டிக்கு வந்து நைட்டோடு முடிச்சாச்சு. நீ அடுத்த நாள் என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.